எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ஸ்ரீனிவாச பெருமானுக்கு வந்து திருப்பதியில் கல்யாணம் நடக்க போகுதுன்னு முடிவாகுது. அப்போது ஸ்ரீனிவாச பெருமான் வந்து நாரதர் பார்த்து கேட்குறார், எங்கிட்ட இப்போ எங்கூட லக்ஷ்மி வாசம் பண்ணலையே அல்லவா, அதனால் எங்கிட்ட தம்படி காசு இல்லை, எப்படி நான் கல்யாணத்தை நடத்துறது அப்படின்னு நாரதர்கிட்ட ஒரு உபாயம் கேட்குறார். அதற்கு நாரதர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் வந்து குபேரன்கிட்ட கடன் வாங்கிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறாரு. அதேபடி இவர் என்ன பண்ணுறார், கருடனை கூப்பிட்டு நாரதனை சொன்ன மாதிரி கருடனை கூப்பிட்டுட்டு குபேரனுக்கு செய்தி அனுப்புகிறாங்க. நாரதரும் குபேரனும் ஸ்ரீனிவாச பெருமானும் பேசுகிறாங்க. நாரதர் சொல்கிறார், குபேரா, வைகாசி மாதத்தில் வளர்பிறை தசமி அன்னைக்கு நம்ம ஸ்ரீனிவாச பெருமானுக்கு கல்யாணம்னு முடிவாயிருக்கு. அது உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அதனால் நீ கொஞ்சம் பணத்தை கொடுத்து உதவு அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவர் எவ்வளோ பணம் கொடுக்குறாருன்னா 3364 நாணயங்கள், ராமநாமம் பொறிச்ச நாணயங்களை வந்து கடனாக கொடுக்குறாரு. அதுக்கு ஸ்ரீனிவாசர் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் குபேரனுக்கு கிட்ட சொல்கிறாருங்க, இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் நான் இதுக்கு வட்டி செலுத்திக்கிட்டே இருப்பேன். அந்த வட்டிங்கிறது என்னன்னு கேட்டால், பக்தர்கள் எனக்கு வந்து காணிக்கையாக கொடுக்கறத வந்து அதை வந்து நீ வட்டியாக எடுத்துக்கோ. இந்த கலியுகம் முடிகிறப்ப, கலியுகத்தோட கடைசியில் நான் இந்த அசல் பணத்தையும் தந்துருவேன்ட்டு நம்ம ஸ்ரீனிவாச பெருமான் குபேரனுக்கு வாக்குறுதி கொடுத்தபடி தான் இப்போவும் நாம் ஏதோ வேண்டுதலுக்காக நம்ம மஞ்சள் துணியில் முடிஞ்சு நம்ம வைப்போம் இல்லைங்களா, காணிக்கை மாதிரி முடிஞ்சு வைப்போம். அந்த மாதிரி அந்த கோரிக்கை நிறைவேறினதுக்கப்புறம் நம்ம போய் அங்கே உண்டியில் செலுத்துவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வேண்டுதலுக்காக நம்ம சேர்க்குற பணம் ஃபுல்லாமே இப்போவும் குபேரனுக்கு வட்டியாக போகுது அப்படிங்கிறது நம்ம ஸ்ரீனிவாச பெருமானுடைய வரலாற்றில் வர ஒரு கதைங்க. ஓகேங்க, பை.